சார், நம்ம யாருக்காவது ஒரு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சோம்னா எப்படியாவது இந்த பிரபஞ்சம் அதே பயனை நமக்கு திரும்பி தரும் என்கிற எண்ணம் நமக்கு என்னைக்குமே இருக்கணும் சார். ஒரு பையனுக்கு அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வந்த மருமக 4 நாள்ல சொல்றா, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீங்க தனியா எங்கேயாவது போயிடுங்கன்றா, வேற எங்கேயாவது போயிடுங்க. இப்ப அந்த மாமியார் அந்த அம்மா சொல்றாங்க, ஏம்மா நான் இத்தனை நாள் இருந்துட்டேன், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைய மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன்மான்றாங்க. இப்ப அந்த குழந்தையும் பிறக்குது, குழந்தை பிறந்துட்டான், பேரன் பிறந்துட்டான், அவன் என் வாயால என்ன பாட்டின்னு கூப்பிடுறத மட்டும் நான் கேட்டுட்டு போறேன்மான். இப்ப பாட்டின்னு கூப்பிட்டோன்னே வந்து சொல்றாங்க, இப்ப கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு. இந்த பேரன் ஸ்கூலுக்கு போறதை மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன்மா. அந்த பையன் படிக்கிறான், என் பேரன் டிகிரி வாங்குறத மட்டும் நான் பார்த்துட்டு போறேன்மான். இப்ப அந்த பையனும் வளர்ந்துடுறான், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்றாங்க, இன்னொரு மருமக வீட்டுக்கு வர்றா. இப்ப இந்த பழைய மருமக பழைய மாமியார்ட்ட போய் சொல்றாங்க, இப்பயாவது நீங்க இந்த வீட்டை விட்டு போலாம்ல, இவ்வளவு நாள் இருந்துட்டீங்களா, இப்பயாவது வீட்டை விட்டு போலான்னு. அந்த மாமியார் சொன்னாங்களா, உன் பெட்டியும் கட்டிக்க வா, 2 பேருமா போவோம், 2 பேருமா போவோம். இப்ப உனக்கு ஒரு மருமக வந்துட்டால, எப்படி ஒன்னையும் வெளியே அனுப்பிடுவாள்ல, வா 2 பேருமா போவோம் நாங்களாம். பிறர்க்கின்னா முற்பகல் சின்னியின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்கிறார் வள்ளுவர். எல்லோருக்கும் நல்லதை செய்யுங்கள், நமக்கும் நல்லதே வரும்.